முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். நடிகர் விஜய் சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோதே திடீரென அரசியலுக்கு வருவதாக அறிவித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அதன்பின் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தற்போது சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். மறுபுறம் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இதனால் தமிழக அரசியலில் புதிய தலைமுறை நேருக்கு நேர் மோதல் உருவாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் நேராக திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அவரை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களையும் விஜய் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். அரசியலில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களுடன் நல்லுறவை பேணும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் குறித்து சிரிப்பூட்டும் வகையிலும் அதே நேரத்தில் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட வகையிலும் கருத்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயும் நானும் ஒரே காலேஜ், ஆனால் இங்க நாங்க தான் சீனியர் என்று கூறிய அவர் சட்டப்பேரவையில் சிரிப்பலை கிளப்பினார். மேலும் எங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம், நீங்களும் அதை கேட்க தயாராக வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜய் ரசிகர்களும் திமுக ஆதரவாளர்களும் இந்த கருத்துக்கு பல்வேறு விதமாக கருத்து தெரிவித்து வருகின்றனர்.